எல்லாருக்கும் ஹாய், வெல்கம் டு அபியின் உலகம். இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு டெசர்ட் ரெசிபி ஜீப்ரா கேக் எப்படி பண்ணலாங்கிறது பார்க்க போகிறோம். இது பார்த்திங்கன்னா நம்ம எக்கு சேர்க்காமல் ஓவன் யூஸ் பண்ணாமல் பண்ண போகிறோம். இந்த ஜீப்ரா கேக் செய்கிறதுக்கு தேவையான பொருள்கள், இதோட மெஷர்மெண்ட்ஸ் எல்லாமே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கிளியராக கொடுத்துருக்கேன், செக் பண்ணிக்கோங்க. வாங்க இப்போ கேக் ப்ரிப்பேர் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடலாம். இதை மார்பிள் கேக் அப்படின்னு கூட சொல்லுவாங்க. இந்த கேக் செய்கிறதுக்கு மெயினாக நமக்கு 5 பொருள்கள் தேவை. ஃபர்ஸ்ட் மைதா மாவு 1 கப் எடுத்திருக்கேன். இது 100 கிராம் இருக்கக்கூடிய மைதா. எந்த கப்பில் மைதா அளக்குறீங்களோ அதே கப்பில் மற்ற மெஷர்மெண்ட்ஸும் எடுத்துக்கோங்க. 1/2 கப் சுகர் எடுத்திருக்கேன். இது 50 கிராம் இருக்கக்கூடிய சுகர். இந்த ஜீனி பார்த்திங்கன்னா நல்லா பொடியாக இருக்கிறதால நான் இன்றைக்கி டேரெக்டாகவே சேர்த்துக்கிறேன். உங்களுக்கு கொஞ்சம் பெரிய ஜீனியாக இருக்குன்னா மிக்சியில் சேர்த்துட்டு பவுடர் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் மிக்ஸ் பண்ணுங்கள், அப்போ தான் சீக்கிரமாக கரையும். அடுத்ததாக 1/4 கப் சன்ஃப்ளவர் ஆயில் எடுத்திருக்கேன். 1/4 கப் பால், காய்ச்சி ஆற வச்ச பாலாக இருந்தாலும் ஓகே, இல்லை ப்ளைனாக இருக்கக்கூடிய பால் அப்படியே டைரெக்டாக யூஸ் பண்ணுறதுனாலும் பண்ணிக்கலாம். 1/4 கப் தயிர் எடுத்திருக்கேன். தயிர் நல்லா புளிக்காமல் இருக்கிற தயிராக இருக்கணும். புளிப்பு இருந்ததுன்னா நம்ம கேக்கு டேஸ்ட் நல்லா இருக்காது, அது பார்த்துக்கோங்க. இந்த பொருள் எல்லாத்து கூடவும் நம்ம 4 பொருள் சேர்த்துக்க போகிறோம். பேக்கிங் பவுடர், பேக்கிங் சோடா, கொக்கோ பவுடர், வெனிலா எசன்ஸ். இந்த 4 பொருள் சேர்த்து தான் நம்ம இன்றைக்கி இந்த மார்பிள் கேக் ப்ரிப்பேர் பண்ண போகிறோம். இப்போ பேட்டர் ரெடி பண்ணிடலாம். அதுக்கு முன்னாடி நம்ம ஒரு சில ப்ரிப்பரேஷன்ஸ் பண்ணணும். அது என்னென்னு பார்த்துடலாம். ஒரு குக்கரில் சால்ட், நம்ம சமையலுக்கு யூஸ் பண்ணக்கூடிய உப்பு சேர்த்துருக்குறேன். இது இந்த கலரில் இருக்குதுன்னு பார்க்காதீங்க, இது ஆல்ரெடி பேக்கிங்க்கு யூஸ் பண்ண சால்ட் தான். ஸோ இதை எடுத்து நம்ம பத்திரமா வச்சுட்டா எப்போ கேக்கு ப்ரிப்பேர் பண்ணாலும் இந்த சால்ட் யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கு உள்ளே இந்த மாதிரி ஒரு சின்ன பிளேட்டை நான் ஸ்டாண்டாக யூஸ் பண்ணிக்க போகிறேன். உங்கள்கிட்ட அந்த குக்கர் சைஸ்க்கு ஆப்டாக ஸ்டாண்ட் இருக்குன்னா நீங்கள் அதுவே எடுத்துக்கலாம். அடுத்ததாக குக்கரோட மூடியில் நம்ம கேஸ்கட் போட போகிறது கிடையாது, குக்கருக்கு வெயிட்டும் சேர்க்க போகிறது கிடையாது. இந்த குக்கரை அப்படியே லிட்டு போட்டு க்ளோஸ் பண்ணிவிட்டு ஒரு 10 நிமிஷம் நம்ம ப்ரீ ஹீட் பண்ணி எடுத்துக்க போகிறோம். சிம்லேயே வச்சு இதை ஹீட் பண்ணி எடுத்துக்கோங்க. நான் இன்றைக்கி இந்த பாத்திரத்தில் தான் கேக் பேக் பண்ண போகிறேன். அதுக்காக பாத்திரம் ஃபுல்லாக நல்லா நெய் க்ரீஸ் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். நெய்யோ வெண்ணெயோ எண்ணெயோ எது உங்கள்கிட்ட அவைலபிளாக இருக்கோ அதை போட்டு நல்லா தடவி எடுத்துக்கோங்க. 1 டேபிள் ஸ்பூன் மைதா சேர்த்துட்டு அதை நல்லா சுற்றி கோட் ஆகிற மாதிரி கோட் பண்ணி எடுத்துருக்கேன். இப்போ பேட்டர் ரெடி பண்ணுறதுக்கு ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஃபஸ்ட் நம்ம எடுத்துக்கக்கூடிய சுகர் அதை அப்படியே சேர்த்துடலாம். அடுத்ததாக 1/4 கப் ஆயில், அதையும் சேர்த்துடலாம். வாசனை இல்லாத இருக்கிற எந்த ஆயிலாக இருந்தாலும் நம்ம பயன்படுத்திக்கலாம். 1/4 கப் போல் தயிர், அதையும் சேர்த்துடலாம். இது 3யுமே நல்லா சுகர் கரைஞ்சி வர மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கணும். பாருங்கள், எல்லாமே நல்லா மிக்ஸ் ஆகியாச்சு, சுகர் கரைஞ்சிருச்சு. இப்போ நம்ம மைதாவை இந்த மாதிரி ஒரு சல்லடை வச்சு சலிச்சுட்டு சேர்த்துக்க போகிறோம். இந்த மாதிரி சலிச்சு சேர்க்குறப்ப கேக் நமக்கு நல்லா சாஃப்டாக கிடைக்கும். இந்த லாஸ்ட்டாக இருக்கக்கூடிய பேட்ச் மைதாவோட ஒரு 1/4 டீஸ்பூன் பேக்கிங் சோடா, 1/2 டீஸ்பூன் பேக்கிங் பவுடர் ரெண்டுமே சேர்த்து சலிச்சு எடுத்துக்கலாம். இந்த சலிச்சதை நல்லா ஈவனாக கட்டி இல்லாமல் மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். இது மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா நமக்கு பேட்டர் இந்த அளவுக்கு திக்காக இருக்குது. ஸோ கரெக்டான கன்சிஸ்டன்சி கொண்டு வரதுக்காக நம்ம எடுத்துக்கக்கூடிய பாலை ஒரு டேபிள் ஸ்பூனாக சேர்த்து மிக்ஸ் பண்ணி எடுத்துக்க போகிறோம். பாருங்கள், கரெக்டான கன்சிஸ்டன்சி நமக்கு வந்தாச்சு. இது ரிப்பன் கன்சிஸ்டன்சி அப்படின்னு சொல்லுவாங்க. நம்ம எடுத்து அந்த பேட்டரை விடுறப்ப மடிப்பாக நமக்கு பேட்டர் கீழே விழுகணும். அப்படி இருந்தால் கேக் நமக்கு நல்லா சாஃப்டாக கிடைக்கும். இது கூட நான் இன்றைக்கி ஃப்ளேவருக்காக ஒரு டீஸ்பூன் போல் வெண்ணிலா எசன்ஸ் சேர்த்துக்கிறேன். உங்கள்கிட்ட என்ன ஃப்ளேவர் இருக்கோ நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். நம்ம எடுத்துருந்த 1/4 கப் பாலில் ஒரு டேபிள் ஸ்பூன் பால் மீதியாக இருக்குது. பாலோட அளவு உங்களுக்கு பேட்டரோட கன்சிஸ்டன்சி கொண்டு வரதுக்கு எவ்வளோ வேணாலும் நம்ம சேர்த்துக்கலாம். அதனால் அளவுகளை உங்களுக்கு ஏற்ற மாதிரி பார்த்துக்கோங்க, பால் மாத்திரம். இப்போ நம்ம எடுத்துருக்க பேட்டரை 2 ஹாஃபாக டிவைட் பண்ணி எடுத்திருக்கேன். அதில் ஒரு பாதியில் 2 டேபிள் ஸ்பூன் கொக்கோ பவுடர் நான் சேர்த்துக்கிறேன். இது சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணுறப்ப நமக்கு கன்சிஸ்டன்சி திக்காக இருக்குது. ஸோ அந்த 1 டேபிள் ஸ்பூன் பாலை இப்போ சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இது நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு சேம் அதே ரிப்பன் கன்சிஸ்டன்சி வர கலந்து எடுத்துக்கணும். ஸோ பால் உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அது சேர்த்துக்கோங்க. பாலுக்கு பதிலாக தண்ணி சேர்த்துறாதீங்க, கேக்கோட டெக்ஸ்சர் மாறிடும். பாருங்கள், இந்த கன்சிஸ்டன்சி கரெக்டாக நமக்கு கிடைக்கணும். ஸோ இப்போ நமக்கு 2 பேட்டருமே ரெடி ஆயாச்சு. குக்கரும் 10 நிமிஷம் ப்ரீ ஹீட் ஆயாச்சு. இப்போ கேக்கு செட் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடலாம். நம்ம க்ரீஸ் பண்ணி வச்சுருக்கிற பாத்திரத்தில் ஃபஸ்ட்டு ஒரு டேபிள் ஸ்பூன் போல்
சாக்லேட் பேட்டர் அதை சேர்த்துடலாம். இதுக்கு மேலே அடுத்ததாக ஒரு டேபிள் ஸ்பூன் போல் ப்ளைனாக இருக்கக்கூடிய வெனிலா பேட்டர் அதை சேர்த்துடலாம். இந்த மாதிரி நம்ம ஆல்டர்னேட்டாக இது ஒரு ஸ்பூன் அது ஒரு ஸ்பூன் அந்த மாதிரி மாற்றி மாற்றி சேர்த்துட்டே இருக்கணும். ரெண்டுக்கும் தனித்தனி ஸ்பூன் போட்டுக்கோங்க. இந்த மாதிரி 1 by 1 நமக்கு சேர்க்குறப்ப அவுட்லுக் வந்து ரொம்ப பர்ஃபெக்டாக கிடைக்கும். பாருங்கள், எல்லா பேட்டருமே நம்ம இந்த மாதிரி சேர்த்தாச்சு. இதுக்கப்புறமா ஃபைனலாக கொஞ்சம் டெக்கரேட்டிவாக இருக்குங்கிறதுக்காக ஒரே ஒரு கேஷ்யூ நட் நான் ஆட் பண்ணிக்கிறேன். இது வந்து உங்கள் விஷ் தான். ஃபைனலாக ஒரு ஸ்டெப் இருக்குது. இந்த மாதிரி ஷார்ப்பான எட்ஜ் இருக்கக்கூடிய ஏதோ ஒரு கம்பியோ இல்லை குச்சியோ எடுத்துகிட்டு இந்த மாதிரி ஃப்ளவர் மாதிரி நம்ம உள்ளே எல்லாத்தையுமே சேர்த்து விட்டுக்கலாம். இது வந்து உங்களோட ஆப்ஷன் தான் இது பண்ணுறது. இந்த கேக் கிட்ஸ்லாம் ரொம்ப லைக் பண்ணி சாப்பிடுவாங்க. ஏன்னா வரி வரியாக அழகாக இருக்கும், பார்க்குறதுக்கு ரொம்ப டேஸ்டியாகவுமே இருக்கும். ஏன்னா ப்ளைன் அந்த கேக்கோட டேஸ்ட்டும் இருக்கும், சாக்கோ ஃப்ளேவர் அதோட டேஸ்ட்டுமே இருக்கும். ஸோ வந்து டேஸ்ட்லையும் ரொம்ப சூப்பராக இருக்கும். இப்போ நம்ம குக்கர் லிட்டை ரிமூவ் பண்ணிவிட்டு நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கிற பேட்டர் இருக்கக்கூடிய பாத்திரத்தை உள்ளே வச்சிடலாம். மெயினாக இந்த டைமில் நம்ம கவனிக்க வேண்டியதை, நம்மளோட பாத்திரத்தோட எட்ஜு வந்து குக்கரில் டச் ஆகாத மாதிரி கரெக்டாக சென்டரில் ப்ளேஸ் பண்ணி வச்சுக்கணும். இப்போ இது லிட்டு போட்டுட்டு ஒரு 40 நிமிஷம் கம்ப்ளீட்டாக சிம்மில் வச்சு குக் பண்ணி எடுத்துக்கோங்க. 35லேருந்து 40 நிமிஷம் சிம்மில் இருந்தால் போதும், நமக்கு கேக் சூப்பராக ரெடி ஆயிரும். பாருங்கள், 35 நிமிஷம் ஆயிருக்கு. இப்போ செக் பண்ணலாம் கேக் வெந்திருக்கான்னு. ஷார்ப்பான ஒரு குச்சி எடுத்துகிட்டு உள்ளே விட்டு பாருங்கள். நமக்கு அந்த குச்சியில் கேக் ஒட்டாமல் வரணும். அப்படி இருந்ததுன்னா கேக் ரெடி ஆயிடுச்சுன்னு அர்த்தம். அப்படி ஒட்டி இருக்குன்னா இன்னும் ஒரு 5 நிமிஷம் சிம்மில் வச்சு எடுத்துக்கோங்க. இப்போ பாருங்கள், நமக்கு ஒட்டலை, பர்ஃபெக்டாக நம்மளோட கேக் ரெடி ஆயாச்சு. நம்ம சேனலில் போட்டிருக்கக்கூடிய மற்ற கேக் ரெசிபீஸோட லிங்க் டிஸ்கிரிப்ஷன்லையும் எண்டு கார்ட்லேயும் கொடுக்குறேன், செக் பண்ணிக்கோங்க. இப்போ பாருங்கள், கேக் கம்ப்ளீட்டாக ஆறி ரூம் டெம்பரேச்சருக்கு வந்துருச்சு. இதை பிளேட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். பாருங்கள், ஜஸ்ட் ஒரு 2 டேப் தட்டு கொடுத்தாலே போதும், கேக் வந்து அழகாக வந்துடுது. இந்த பாத்திரத்துலேயும் ரொம்ப கேக் பிடிக்கல. ஸோ வந்து இது வாஷ் பண்ணிவிட்டு மற்ற தேவைக்கு இந்த பாத்திரத்தை யூஸ் பண்ணிக்கலாம். பாத்திரமும் வேஸ்ட் ஆகாது. பாருங்கள், நல்லா வரி வரியாக சூப்பராக நம்மளோட ஜீப்ரா கேக் ரெடி ஆயாச்சு. ரொம்ப சிம்பிளாக முட்டை எதுவுமே சேர்க்காமல் வீட்டில் இருக்கக்கூடிய பொருளை வச்சு ப்ரெஷர் குக்கரில் ரெடி பண்ணது. இது பாருங்கள், அவ்வளோ சாஃப்டாக நம்ம அந்த நைஃப் வைக்கிறப்பயே கேக் உள்ளே வந்து அமுங்குது. அந்த அளவுக்கு ஸ்பாஞ்சியாக இருந்தது கேக்கு. கண்டிப்பாக இதே ப்ரொசீஜரில் நீங்களும் கேக் ட்ரை பண்ணுங்கள், ரொம்ப சூப்பராக வரும். பாருங்கள், லுக்கு கூட ரொம்ப சூப்பராக வரி வரியாக அழகாக இருக்குது. கண்டிப்பாக நீங்களும் இந்த ஜீப்ரா கேக் ரெசிப்பியை உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட ஃபீட்பேக்ஸை என்னோடய கமெண்ட் செக்ஷனில் ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். அப்படி பிடிச்சிருந்தா நம்ம சேனல் அபியின் உலகம்க்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணிடுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.